மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. அதாவது நவம்பர் 25ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 1ஆம் தேதி வரையிலான இந்த வாரம். பொதுவாகவே சந்திராஷ்டமம் இருக்கிற வாரங்களில் மனசு கொஞ்சம் சஞ்சலமாக இருக்கும். இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. எப்போன்னு பார்த்தா வார கடைசியில் தான், சனிக்கிழமை தான் வருது. சனிக்கிழமை காலையில் 6:03 அதாவது நவம்பர் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை 6 மணி காலையில் 3 இருந்து திங்கட்கிழமை மத்தியானம் 3:45 2ஆம் தேதி திங்கட்கிழமை மத்தியானம் 3:45 அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முழுக்க அப்படியே சந்திராஷ்டமம், திங்கக்கிழமை மத்தியானம் 3:45 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த 2 நாள் வாரத்தின் கடைசி அமைப்புகள் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த தடவை அமாவாசையாக வேற வந்துடுது. ஒரு கார்த்திகை அமாவாசைன்னு சொல்லப்படக்கூடிய சூரியனோடு சேர்ந்திருக்கின்ற ஒரு நீச்ச நிலையில் அமாவாசை அமைப்புல இருக்கனால முதல் 5 நாட்கள் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் வராதுங்க. முதல் 5 நாட்கள் சந்திரன் வலுவாகவே இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் இந்த தடவை நீச்சனாக இருந்தாலும் கூட இந்த சந்திராசிரமத்தின் மூலமாக பரிவர்த்தனை என்கின்ற ஒரு அமைப்புகளை அடைகிறார். ஆக முதல் 5 நாட்கள் 6, 7ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கிறது பெரிய இந்த அமைப்புகளை செய்யாத ஒரு அமைப்பு. ஆகவே முதல் 5 நாட்கள் ஒரு மாதிரியாக நன்றாகவே இருக்கும். வேலை நல்லா போகும், தொழில் நல்லா போகும், வியாபாரம் நல்லா இருக்கும், குடும்பத்தில் கூட பெரிய வகையில் கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் ஏற்படாது. ஆனால் கடைசி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாதிரியாக மனசு டல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதை விட முக்கியமாக காசு பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லா நிலைமைகள்லையும் ஏதாவது ஒரு ஏமாற்றுதல் போன்ற விஷயங்கள், பண விவகாரங்களில் ஒரு மாதிரியான சூழல்கள் எல்லாமே இந்த சந்திராஷ்டம நாளில், அதுவும் கடினமான அமாவாசை அமைப்புகளில் வர சந்திராஷ்டம நாட்களில் தான் வரும். ஆகவே சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பிறருடைய ஆலோசனை, பெரியவர்களுடைய ஆலோசனை எதையும் கேட்காம எந்த முடிவையும் தயவு செய்து எடுத்துடாதீங்க. ஒரு பணம் கொண்டு வரது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தூர இடங்களில் பயணம் கொண்டு போகிறவங்க, நைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க சூட்கேஸ் மேலே கொஞ்சம் கவனமாக, நகை பணம் போன்றவைகளை கொண்டு போகிறவங்க கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ஆகவே அந்த வாரத்தின் இறுதி நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் டல்லாக இருப்பீங்க. அதை தவிர்த்து வேற எந்த விதமான சோக அமைப்புகளும் இந்த வாரத்தில் கிடையாதுங்க. முதல் திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பண வரவுகள் வரும். எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும். எதிலும் பெயர்கள் கெடுத்து கொள்ளாத நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த நவம்பர் 25 முதல் டிசம்பர் 1ஆம் தேதியிலான வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நல்ல வாரம் தாங்க இந்த வாரம். வழக்கம் போல இப்போ போன வாரத்தை மாதிரியே இந்த வாரமும் ராசிநாதன் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல சுக்கிரன் வலுத்து இருக்கிறாரு. அங்கே இவர் கூட அதாவது 5, 6, 7ஆம் இடங்கள்ல இருக்கிறார். அதாவது 5ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல சந்திரன் இருப்பதும் நல்ல இடங்கள் தான். அப்போ வாரம் முழுவதும் நல்ல விதமான பலன்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டம், கொஞ்சம் பணவரவு, பண லாபம், பெண்களோடு உல்லாசமான அனுபவங்கள், ஆண்களால் சகாயங்கள் பெண்களுக்கு போன்ற அமைப்புகள் இந்த வாரத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க. உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், எதையும் செய்ய முடியும். தொழில் வேலை அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கும். பெரிய அளவில் வேறு எதுவும் இருக்காது. குறுக்கு வழி சிந்தனைகள்லாம் சில பேருக்கு வரும். அந்த குறுக்கு வழி சிந்தனைகள் வந்தாலும் அதை அப்படியே சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு, அதாவது நம்பர் 2 வழியில் போனால் கூட சறுக்கி விடாமல் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. வாரத்தின் ஆரம்ப நாளில் 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். அதன் பிறகு 6ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் இடத்துல குழந்தைகளால் ஏதேனும் சந்தோஷம், சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், தூர இடத்தில் இருக்கக்கூடிய மகள் மூலமான சந்தோஷ செய்திகள் வரக்கூடிய அமைப்புகள், குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒன்றை செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையக்கூடிய தன்மை என எல்லாம் நல்லா இருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லை. குரு பகவான் 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பது நல்ல அமைப்பு. காதல் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்தில் சம்மதங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏதாவது ஒரு வகையில் அப்பா அம்மா கிட்ட சம்மதம், காதலன் காதலிக்கிட்டே சம்மதம், அதாவது ஃப்ரெண்டாக தான் இருக்கிறேன், அவங்கள லவ் பண்ணுறேன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி வாழ்க்கை துணை ஆகுவதற்கு சம்மதம் கொடுக்கக்கூடிய அமைப்போல இந்த வாரத்தில் இளைய பருவத்து அனைவருக்குமே, இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தசாபக்திகளின் அமைப்பின் அடிப்படையில் சில பேருக்கு நடக்கும். பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. வார இறுதியில் சுகமான அனுபவங்கள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. புதனும் வலுத்திருக்கிறாரு, சுக்கிரனும் பரிவர்த்தனையில் இருக்கிறாரு, சனியும் ஆட்சியாக இருக்கிறார் என்கின்ற நிலைமையில
பெரிய அளவில் எந்த பெரிய சோதனைகளும் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே குடும்பம், வாழ்க்கை போன்ற அமைப்புகளில் நிம்மதியான நிலைகளும், வேலை தொழில் போன்ற அமைப்புகளில் நல்ல விதமான சக்சஸான அமைப்புகளும் இருக்கக்கூடிய, இளைஞர்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பெரியவர்களுக்கு கடன் நோய், வம்பு வழக்கு போன்ற அசிங்கம் போன்றவைகள் எதுவும் இந்த வாரம் இருக்காது. மனக்கலக்கங்கள் ஏதும் இல்லாத ஒரு இயல்பான நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய சுபமான வாரமாகவே அமைந்திருக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த நவம்பர் 25 முதல் டிசம்பர் 1ஆம் தேதியில் வரையிலான வாரம். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள்னு அடிக்கடி சொல்றேன். ராசியை குரு பார்க்கிறார், ராசிநாதன் ராசியை சுக்கிரன் பார்க்கிறார், ராசிநாதனை குரு பார்க்கிறார். 2 சுபர்களும் ராசியோடு ராசிநாதனோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரம். வாரத்தின் ஆரம்பத்தில் 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது, அதுக்கப்புறம் 5, 6ஆம் இடத்துல இருக்கிறது. கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இந்த வார கடைசியில் வரும். ஆனால் அந்த கடன் நல்ல விதமாக செலவாகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஒரு வீடு வாங்குறதுக்காக கடன் வாங்குறேன், நிலம் வாங்குறதுக்காக கடன் வாங்குறேன், ஒருத்தருக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக கடன் வாங்குறேன். இந்த மாதிரியான அமைப்புகளில் தேவையான ஒரு விஷயத்திற்காக கடன் வாங்கி அந்த கடனை நல்ல விஷயத்தில் செலவு செய்யக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாங்கின கடனை திருப்பி கொடுக்குற அமைப்புகளும் இருக்கும். அப்படியே 4, 5, 6ஆம் இடம் அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல கடனால் ஒரு சந்தோஷம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. கடனை திருப்பி கொடுக்கறதுலேயும் சந்தோஷம், நல்லதுக்காக கடன் வாங்கினாலும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? இந்த மாதிரியான அமைப்புகளில் நல்லவைகள் மட்டுமே கிடைக்கக்கூடிய அருமையான யோகமான வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. உண்மையிலே சொல்றேன், ராசியை சுக்கிரன் பார்ப்பது, ராசிநாதனை குரு பார்ப்பது என்பது மனசுல சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு. செய்வதை அப்படி சொல்வதை அப்படியே செய்து முடிக்கக்கூடிய தன்மைகள். என்னென்ன விஷயத்துல டல் அடிச்சிங்களோ, எந்தெந்த விஷயத்துல செய்ய முடியாதுன்னு நினைச்சிங்களோ, எது உங்களுடைய லட்சியம் என்பதை மனதில் கொண்டிருந்தீர்களோ அவைகள் அத்தனையிலும் உங்களுடைய அனைத்து அமைப்புகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அமைப்பு. வீடு வாகன விஷயங்கள் நல்லா இருக்கும். சிலருக்கு புதிதாக வாகன பிராப்திகள் அமையும், சிலருக்கு சொன்ன மாதிரி வீட்டு கடன் அமையும். அந்த கடன் நல்ல கடனாகவே இருந்து வீடு வாங்குறது நல்ல கடன், நல்ல அமைப்பு தானே. இந்த மாதிரியான விஷயங்கள்ல இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சோதனைகள் விலகக்கூடிய நல்ல ஒரு வாரமாகவே இந்த வாரம் இருக்கு. 7ஆம் இடம் இப்போது சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் இன்றைக்கு நிம்மதி இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் ரொம்ப செழிப்பாக இருக்கும். பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள், கணவன் சரி வரல, மனைவி சரி வரல என்கின்ற மன அழுத்தத்தில் இருப்பவர்கள், குறிப்பாக மிதுன ராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே கணவர், குழந்தைகளின் மேலே இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம், வருத்தங்கள், கவலைகள் போன்றவைகள் நல்ல விதமாக தீரக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. அஷ்டமச்சனியில் பட்ட கஷ்டங்கள்லாம் இனிமேல் மிதுன ராசிக்காரர்களுக்கு திரும்ப வரப்போறதில்லை. இந்த வாரமும் மட்டும் இல்லை, அடுத்து வரப்போகின்ற 2025ஆம் வருஷமும் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் உழைப்பிற்கேற்ற ஊதியம், கூலி எல்லாமே நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிரம்பிய நல்ல வாரங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நவம்பர் 25 தேதியிலான நல்ல வாரம். கடகம். கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3, 4, 5ஆம் இடத்துல இப்போது சந்திரன் இருக்கிறார். இன்னொன்று, சந்திரன் நீச்சமாகி அமாவாசை தன்மையில் அடைகிறாரு. அது கடகராசிக்காரர்களுக்கு நல்லதில்லை. ஆனால் பாருங்க, உங்களுக்கு இந்த தடவை குருவின் பார்வையில் உங்கள் ராசிநாதன் வந்துடுறாரு. ஒரு மாதிரி அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தில் கடுமையான கெடுபலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற, இது நல்லா இல்லை, அது நல்லா, இப்படி நல்லா இல்லை, அப்படி நல்லா இல்லை, என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியல. உண்மையிலே சொல்லப்போனால் பூச நட்சத்திரக்காரங்களும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களும் கடுமையான அவஸ்தைகளை பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தின் காரணமாக கடகராசிக்காரர்கள் நன்றாக இல்லை. ஆனால் ராசிநாதன் நீச்சத்தை, பலவீனத்தை, சனியின் பார்வையை அப்படியே அடையும் போதெல்லாம், ராகுவின் தொடர்போடு இணையும் போதெல்லாம் கடுமையான கெடுபலன்கள் இருக்கும். ஆனாலும் பரவாயில்ல, இந்த தடவை கொஞ்சம் கொடுத்து வச்சவங்க. நீச்சமடைஞ்சாலும் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆகவே எல்லா லெவல்லையும் கடவுள் காப்பாற்றினார் என்கின்ற தன்மைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. வர்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதியோட அஷ்டமச்சனி முடியுது. 2025ஆம் ஆண்டு சில பல திருப்பு முனைகளை கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். இப்போ இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே கடுமையான கஷ்டங்கள், கடுமையான துயரங்கள், இழப்புகள், பிரிவுகள், அத்தனை அமைப்புகளும் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு விலகக்கூடிய நாளாக இந்த வாரம் அப்படியே இருக்கும். அதாவது அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம், மார்ச் மாதம் 29ஆம் தேதியில இருந்து அஷ்டமச்சனி விலக போகுது. நீங்கள் நல்லா இருக்க போறீங்க. அதற்கான ஒரு ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அஸ்திவார அமைப்புகளை இப்போது கண்டிப்பாக இவருக்கு செய்வார். கடகராசிக்காரர்களுக்கு அப்படியே செய்வார். ஆகவே நல்ல ஒரு வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். வாரத்தின் ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த 3 நாளுமே தைரியம் நல்லா இருக்கும்.
பரவாயில்லைங்க, அப்படிலாம் தலைக்கு மேலே வெள்ளம் போனால் என்ன, இதையும் சமாளிச்சிடலாம், இதுக்கு மேலேயா 2 வருஷம் படாத கஷ்டத்தை விட இப்போ பற்ற போகிறோம், தொழிலை பார்த்துக்கலாம், வேலையை பார்த்துக்கலாம், வியாபாரத்தை பார்த்துக்கலாம் என்கின்ற ஒரு மிதமிஞ்சிய தைரிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது உண்டு. வாரத்தின் நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. தாயோடு கொண்டிருந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய தன்மை, அம்மா அப்பா சப்போர்ட்டு இளையவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை, ஒரு அனுமதி கிடைக்கக்கூடிய அமைப்பு. அப்புறம் வாரத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் மன அழுத்தமாக பிரேக்கப் ஆக போக கொண்டிருந்த காதல், ஒரு கணவன் மனைவி முட்டுக்கட்டை, காதலன் காதலி பிரிவுகள், காதலன் காதலி பேச முடியாத ஒரு சூழ்நிலை, அல்லது இவர் துரோகம் பண்ணிட்டாரு அவர் துரோகம் பண்ணிட்டாரு, இது நல்லால அது நல்லால, பணம் போச்சு அது போச்சு என்கின்ற மாதிரியான சூழல்களில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் எல்லாவற்றிலும் விளைவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசிக்காரர்கள் வெல்கம் சொல்லக்கூடிய ஒரு யோக வாரம் இந்த வாரம். நவம்பர் 25ஆம் தேதியிலான சுப வாரம். சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. அப்புறம் 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. வாரம் முழுவதும் ராசிநாதன் சூரியன் குருவின் பார்வையில் இருக்க ராசியை சனி பார்க்கிறார். ஆக என்னன்னா ரெட்ட நிலைமை இருக்கும். காலையில் நல்லா இருந்தால் சாயந்தரம் நல்லா இல்லை, சாயந்தரம் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்குது. வாரத்தின் ஆரம்பத்து நாளில் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் காசு பணம் வரும், ஏதாவது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இந்த தடவை உண்டு. ஏன்னா ராசிநாதனை குரு பார்க்குறாரு இல்லையா, சோஷியல் மீடியாவில் சக்ஸஸ் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோமே, அந்த மாதிரியான ஷேர் மார்க்கெட்டு, பிட்காயின் அப்படி இப்படின்ட்டு இணையம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், லாபங்கள், பணவரவுகள் போன்றவைகள் வாரத்தின் முதல் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த மாதிரியான முதல் 3 நாட்கள்லேயே 2ஆம் இடத்துல இருக்கும்போது வந்துடுங்க. 3ஆம் இடத்துல, அதாவது வாரத்தின் நடுப்பகுதியில் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. அதாவது என்ன நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, யாரை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, எது உங்களுக்கு தேவையாக கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீங்களோ அது அப்படியே கிடைக்கக்கூடிய தன்மை. தேடிப்போன தெய்வம் குறுக்கே வந்து காலில் வந்து இடர்னார் மாலா அப்படின்னு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஒரு தெய்வத்தை தேடி போனால் அது எதிர வந்து அப்படியே வந்து நின்று காட்சி கொடுத்ததான். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர்கிட்ட சகாயம் உதவிகள் தேடி போகக்கூடிய ஒரு அமைப்பில் அவரே தேடி வந்து உங்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா ராசிநாதனை குரு பார்க்கிறார் இல்லையா, குருவும் இங்கே பரிவர்த்தனை அமைப்புகளில் இருக்கிறார். 5-10 குடையவர்கள் பரிவர்த்தனை ஆகக்கூடிய தன்மை, அதிர்ஷ்டத்தை செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெரியவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமணமான தம்பதிகள், திருமணம் ஆகாத இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல நல்ல பல தன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. தூர பயணங்கள் சில பேருக்கு இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகள் போகக்கூடிய அமைப்புகள் சில பேருக்கு வரும். ஏன்னா விரையாதிபதியும் 12ஆம் அதிபதியுமான குரு பகவான் நீச்சனானாலும் கூட குருவின் பார்வையில் வார கடைசியில் இருக்கிறாரு. பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் கிளிக் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மேற்கு நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள்ல அனுமதிகள் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். பெரிய சோதனைகள், ராசிநாதனை குரு பார்த்துட்டாலே மனசு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், ஆரோக்கியமும் கிடைக்கும், உடல் நலம் திருப்தியா இருக்கும், மனநலம் திருப்தியா இருக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல வாரம் தான் நவம்பர் 25ஆம் தேதியிலான இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் ராசியிலேயே சந்திரன் இருக்கிறார் குருவின் பார்வையில். அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ராசியும் குருவின் பார்வையில் இருக்க, ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருக்க 4, 9ஆம் இடங்கள் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறது. அப்படியே எல்லாம் கையில் கிடைக்கக்கூடிய, அப்படியே அள்ளி சாப்பாடை வந்து வாயில் ஊட்டி விடுற மாதிரி, வாழைப்பழத்தை உரிச்சு வாயில் ஊட்டி விடுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அளவுக்கு கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே தொட்டத்து துலங்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. வாரத்தின் ஆரம்பத்தில் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பது மனசை உடம்பை உற்சாகமாக வைத்திருக்கக்கூடிய ஒன்று. புது புது ஐடியாக்கள் வரும், நல்ல சிந்தனைகள் வரும். ராசியிலே சந்திரன் லாபாதிபதியாக இருக்கிறார் இல்லையா, 11ஆம் இடத்துல செவ்வாய் வலுத்திருக்கிறார். வார இறுதியில் சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகிறது. 3, 11ஆம் இடங்கள் பரிவர்த்தனை அமைப்புகள் இருக்கிறது. நல்ல பெரிய யோகம். கன்னிராசிக்காரங்களுக்கு அடிச்சாண்டா லக்கி பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரியான அமைப்புகள் இப்போதைக்கு இருக்குதுங்க. இந்த கோச்சார அமைப்புகள் அத்தனையும் நீங்க உபயோகப்படுத்திக்கிறதுல தான் மிகப்பெரிய அமைப்புகள் இருக்கு. பெரிய சோதனைகள் இருக்காது. ஆனா நான் வந்து கஷ்டப்படுறேங்கன்னு சொல்றவங்க எல்லாம் முயற்சிகளை செய்யாதவர்களாக இப்போது இருப்பீர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது கோச்சார நிலைமைகள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கின்றன என்பதுதான் உண்மை. ராசியை குரு பார்க்க, ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்க, குரு சுக்கிரன் பரிவர்த்தனையில் இருக்க, 6ஆம் இடத்தில் சனி இருக்க, 11ஆம் இடத்தில் செவ்வாய்
செவ்வாய் இருக்க இப்படியே இருக்குன்னு நல்லதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ இவ்வளவு நல்லது நடந்து எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்கலை, போயா உனக்கு எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தால் எந்த கன்னிராசிக்காரருக்கும் யோகம் நடக்காது. வெளியில் வந்து ஏதாவது வேலையை பார்த்தா அதை பார்த்தா இதை பார்த்தா தான் யோகம் நடக்கும். ஆகவே இவ்வளவு நல்லா இருந்தும் யோகம் நடக்காதவங்க, தசாபக்தி அமைப்புகள் நல்லா இல்லாதவங்க சோம்பேறிங்கன்னு அர்த்தம். அதனால சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு வெளியில் வந்து வேலையை பார்க்குறத விட்டு ஆரம்பித்தாலே கொஞ்சம் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு நல்லா இருக்குது. வேலையில் நிம்மதி இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், லவ் ஃபெயிலியர்லாம் ஆகாது. ஆண் பெண்ணை புரிந்து கொள்ள முடியும், பெண் ஆணை புரிந்து கொள்ள முடியும், கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும், அப்பா அம்மா கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியும், கடந்த கால கடனை அடைக்க முடியும், பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும், எல்லா நிலைமைகளையும் உறவுகள் கை கொடுக்கும், நட்புகள் ஓரளவுக்கு சீராகவே இருக்கும், புதிய நட்புகள் கண்டிப்பாக உருவாகும், அந்த நட்புகளின் மூலமாக மேன்மை இருக்கும், எந்த தொழிலையும் புதுசாக ஆரம்பிக்கலாம், புதிதாக செய்யக்கூடிய எதுவும் நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நற்பலன்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய அற்புதமான நல்ல வாரமாக இந்த வாரம் கன்னிராசிக்காரர்கள் அவ்வளவு பேருக்கு இருக்கு. ஆகவே ஜெயிக்கக்கூடிய யோக வாரம் கன்னிக்கு இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 12ஆம் இடத்துல சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறார், அப்புறம் ராசியில் இருக்கிறார், அப்புறம் 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஆக ஆரம்பத்தில் கொஞ்சம் விரயங்கள், திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கொஞ்சம் செலவுகள் இருக்கிற வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதாவது வீட்டுக்கு எதனா பொருள் வாங்குவீங்க, ஏசி வாங்குறது, டிவி வாங்குறது, ஃப்ரிட்ஜ் வாங்குறது, இந்த மாதிரி வாங்குறது, பொண்டாட்டி விரும்பி கேட்ட உடனே கணவன் வாங்கி கொடுக்கறது, கணவன் விரும்பி கேட்ட உடனே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே, இந்த மனுஷன் ரொம்ப நாளாக அதை வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறார், ஒரு சட்டை வாங்குறார், ஒரு ஷூ கேட்குறார், ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்ம வந்து அவருக்கு செய்வோமே என்கின்ற மாதிரி கணவன் மனைவி இணக்கமாக உறவுகளை கொண்டு அதன் மூலமாக ஒரு சின்ன செலவு, சந்தோஷ செலவு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரங்க துளாராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வாரம். ராசி அமைப்புகள், ராசிநாதன் குருவோடு சேர்ந்து பரிவர்த்தனை அமைப்புகள் இருக்கிறார். குரு 2ஆம் இடத்தை பார்ப்பது என்பது காசு பண விஷயத்தில் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கவலைகளை கொடுக்காத ஒன்று தான். எங்கே எப்படி யாருக்கிட்ட பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் காசு பணம் வந்துடுற அமைப்பு தான் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சாலும் 2ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார் இல்லையா. லாபஸ்தானத்தில் வலுவாக இருப்பது, 10ஆம் இடத்துல தசம அங்காரா என்கின்ற அமைப்பில் லாபாதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறார். 10ஆம் இடத்துல செவ்வாய் தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் வலுவாக இருப்பது இந்த வாரத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா அப்படியே குருவும் சந்திரனும் செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகிறது என்பது எல்லா அமைப்புகளையும் பெரும்பாலான நிலைமைகள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. என்ன ஒன்று, குழந்தைகளை பற்றி கொஞ்சம் கவலைப்படுவீங்க. குழந்தை நல்லா மார்க் எடுக்கலை, குழந்தை ஒழுங்காக வேலைக்கு போகல, குழந்தை வந்து வெளியிடத்தில் இருக்கிறது, என்ன செய்தோ ஏது செய்தோ தெரியல என்கின்ற மாதிரியாக வாரத்தின் நடுப்பகுதியில் மட்டும் பிள்ளைகளை பற்றிய கொஞ்சம் கவலைகள் துளாராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கும். ஆனாலும் நம்ம குழந்தைகள் தப்பு பண்ண மாட்டாங்க, நம்ம குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கிறாங்க என்பது போன்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் என்கின்ற தன்னம்பிக்கைகள் வரக்கூடிய அற்புதமான நல்ல வாரமாக தாங்க இந்த வாரம் இருக்குது. 5ஆம் பாகமும் அடுத்து இருக்குது. என்ன கொஞ்சம் இந்த வாரம் பயணங்கள் இருக்கும். சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணம், சொந்த ஊருக்கு போகக்கூடிய அமைப்பு, குலதெய்வ தரிசனம் போன்ற அமைப்புகள், ஏதாவது ஒரு கோயிலுக்கு குளத்துக்கு போயிட்டு வந்துடலாம், டக்குன்னு இப்போ நினைச்சதை போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்கின்ற மாதிரியாக ஒரு பயணத்தின் மூலமாக நிம்மதி, ஒரு குருவிற்கு நிகரான ஒருவருடைய அறிமுகம், ஏதாவது ஒரு பயணத்தின் மூலமாக ஒரு பணவரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு, பயணத்தின் மூலமாக இன்டர்வியூவில் சக்சஸ், ஒரு தூர இடத்துல போய் இன்டர்வியூக்கு போகிறேன், அது சக்சஸ் ஆகி போச்சு என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு நிலையில் தெற்கு நோக்கிய பயணம் அல்லது சிலருக்கு வெளிமாநிலங்களில் வடக்கு நோக்கிய பயணம், ரெண்டுமே மாறி நடக்கும். என்னையா இப்படி ஆப்போசிட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப சில மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. அத்தனை அமைப்புகளிலையும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து பரிவர்த்தனை அடைகிறாரு சந்திரனும் செவ்வாயும், பாக்கியாதிபதியும் ராசிநாதனும் பரிவர்த்தனை அடையக்கூடிய வாரம் இந்த வாரம். வார கடைசியில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் சந்திரன் நீச்சமடைஞ்சாலும் ராசியில் இருக்கிறார். ராசிநாதன் நீச்சமடைந்திருப்பது என்பது ஒரு நிலையில மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அதாவது ஜான்யர்னா மனவளக்கண அமைப்பு இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இருந்தாலும் ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு சேஃப் கார்டு கண்டிப்பாக இருக்கும். ஒரு இடத்துல உங்களை தூக்கி விடுறாரு ஒருத்தர், பின்னாடி ஒருத்தர் பிடிச்சிக்கிறாரு இல்லையா, கீழே விழுந்துருவோன்னு பயம் இல்லாமல் தைரியமாக மேலே ஏறலாம், கீழே விழுந்தாலும் பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது என்கின்ற மாதிரியான ஒரு குருட்டு தைரியம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமையுது. வாரத்தின் ஆரம்பத்தில் 11ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் சந்திரன் இருப்பது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள், கோர்ட்டு கேஸு போன்றவைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு வழக்குகள் போன்றவைகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை, பங்காளி தகராறுகள் இருந்தவர்கள், அண்ணன் தம்பியோட பிரச்சனைகள் இருந்தவர்கள், அக்கா தங்கச்சி கையெழுத்து போட மாட்டேன்றாங்க என்கின்ற மாதிரியான ஒரு சூழலில் இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த வாரத்தில் ஏதாவது சுமூகமான
விதமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. வாரத்தில் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் சூப்பராக இருக்கும். அம்மா அப்பா கிட்ட ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு நல்லது, பொண்டாட்டி புருஷன் டிஸ்கஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும், அப்பா அம்மா பேசுறது நல்லாயிருக்கும், அவங்க கூட பேசுறது நல்லாயிருக்கும், பிள்ளைங்க பேச்சை கேட்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பார்ட்னர்கள், தொழில் பார்ட்னர்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க, தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும். எல்லாமே 11ஆம் இடத்துல வாரத்தில் முதல் ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் நல்லா இருக்கும். சரி, அதுக்கப்புறம் அப்படியே நடுப்பகுதியில் 12ஆம் இடத்துல சந்திரன் வந்துடுறாரு. விரயத்தில் அவர் அமாவாசை அமைப்பில் வேற வர்றாரு. அமாவாசையில் விரயத்தில் அவர் சந்திரன் இருக்கும்போது தேவையில்லாத செலவுகள் வரும். கிரெடிட் கார்டை பத்திரமா பிடிச்சி வச்சுக்கோங்க. பாக்கெட்லேயே அப்படியே அமுக்கி கிரெடிட் கார்டை வச்சுக்க வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரத்தை கண்டிப்பாக சொல்லுவேன். எதுலேயும் யாருக்கும் தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. தேவையில்லாமல் செலவு பண்ணிங்கன்னா அது பின்னாடி உங்களுக்கு நஷ்டமாக வரும். ஒரு வீண் ஜம்பத்துக்கு செலவு பண்ணுறது, 4 பேர் சேர்ந்து போகிறோம், ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணுறேன்றதுக்காக ஒரு சின்ன பொண்ணுக்கு கேட்டாங்க நான் வாங்கி கொடுக்கும், அதை வாங்கிக்கிறேன் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கிரெடிட் கார்டை தேவையில்லாமல் யூஸ் பண்ண வேண்டிய வாரமாக நடுப்பகுதியில் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அந்த நேரத்தில் காசு பண்ண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இதை தாண்டி பெரியதொரு சோதனைகள் எதுவும் வராத ஒரு நல்லதொரு அருமையான ஒரு நல்ல யோக வாரமாகவே இந்த வாரம் நவம்பர் 25ஆம் தேதியிலான வாரம் அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல யோகமான வாரம் தாங்க இந்த வாரம். ஏன்னா 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடத்துல 3லையுமே சந்திரன் இருக்கிறார். 10ஆம் இடத்துல அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். 11ஆம் இடத்துல அவர் சுக்கரனுடைய வீட்டில் அமாவாசையாக இருந்தாலும் இருக்கிறார். 12ஆம் இடத்துல அவர் நீச்சமாக அமாவாசை அமைப்பில் இருந்தாலும் பரிவர்த்தனை அமைப்புகளில் குருவின் பார்வையில் இருக்கிறார். உங்களுடைய 2 நண்பர்கள் இப்போது பரிவர்த்தனை ஆகிக்கொள்வது ஒரு நல்ல அமைப்பு. என்ன ஒன்று, வார கடைசியில் கொஞ்சம் டிராவல் இருக்கும், அங்கே போகணும் இங்கே போகணுன்ற கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனால் அலைச்சல் இருந்தாலும் காசு பணம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த 2-3 நாட்கள்லேயே தொழில் பிஸ்னஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. வியாபாரிகளுக்கு லாபம் வரக்கூடிய தன்மை, விவசாய பெருமக்களாக இருக்கலாம் அல்லது இயந்திரம் சம்பந்தப்பட்ட மிஷினரி சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய அவ்வளவு பேருக்குமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு நல்ல காசு பணம் வரக்கூடிய அமைப்பு. மாச கடைசியில் என்னங்க காசு வரும், வரத்தாங்க செய்யும், ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக வரும். கடன் தொல்லைகள் இப்போது சில பேருக்கு இருக்கின்றன. 6ஆம் இடத்துல குரு இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்றதுனால தொழில் ரீதியாக ஏதாவது கடனை வாங்கிட்டு அப்படியாச்சு இப்படியாச்சுன்ற மாதிரியான விஷயங்களை இப்போது சிம்மராசிக்காரர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்குது. அட்டமாதிபதி நீச்சம் அடைஞ்சு குருவின் பார்வையில் இருந்தான்னு வைங்க, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். கடைசி கிழமை, அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாளுமே ஷேர் மார்க்கெட்டில் நல்ல விதமான அமைப்புகள் உண்டு. அல்லது அடுத்த வாரம் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல விதமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். நீண்ட கால முதலீடுன்னு சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள்ல இப்போது நல்ல ஐடியாக்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கிறார் அப்படிங்கிற கவலைகள் கண்டிப்பாக தேவையில்லை. இதோ வருது மே மாதம், அடுத்த வருஷம் மே மாதத்தில் உங்களுக்கு ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய 7ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய அமைப்புகளை செஞ்சிருவார். பெரிய சோதனைகள் எதையும் கண்டிப்பாக செய்ய மாட்டார். இந்த வாரமும் அப்படிலாம் ஒன்றும் சோதனைகள் இருக்காது. 10, 11, 12 பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சந்திரனை பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குருவின் பார்வை, 12ஆம் இடத்துல குருவின் பார்வை, வாரத்தில் 5 நாள் குருவின் பார்வையிலேயே மீது 2 நாள் சுக்கரனுடைய வீட்டிலே இருக்கிறார். ஆக சந்திரனுடைய இயக்கங்கள் நன்றாகவே இருக்கின்றன. 8, 12ஆம் இடங்கள் இப்போது பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறனால வெளிநாடு வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு இருப்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட, செங்கல் சம்பந்தப்பட்ட, வீட்டுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வோருக்கு நல்ல விதமான பலன்கள் அமையக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே கண்டிப்பாக இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்காது. தனுசு ராசிக்காரர்களுக்கு எதையும் செய்யக்கூடிய யோக வாரம் இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா 5, 12 கூடியவர்கள் பரிவர்த்தனை என்கின்ற அமைப்போல் இருக்குது. குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 9, 10, 11ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கிறார். 9ஆம் இடத்துல சந்திரன் குருவின் பார்வையில் இருப்பது மிகப்பெரிய யோகம். அந்த நேரத்தில் என்ன நடக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சில பேருக்கு பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காசி கயா கங்கா போகக்கூடிய அமைப்புகள் வாய்ப்புகள் இந்த வாரமே வரும். இந்த வாரமே போக முடியுமா இல்லையானா டிக்கெட்டாவது புக் பண்ண முடியும். அதாவது பெரியவர்கள் கூட்டிகிட்டு போகிறது அல்லது சில டிராவல் ஏஜென்சிக்கு நம்ம சில கைட்னஸ் ஏற்படுகிறது. திவ்ய தேச தரிசனம், பகவானை பெருமாளை இப்படியாவது பார்த்துடலாம், சிவனை இப்படியாவது பார்த்துடலாம், ஏதாவது ஒன்றுக்கு ரொம்ப நாளாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், யாரும் எனக்கு எதுவும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய சில பல சூழல்கள் அத்தனையும் அற்புதமாக அமையக்கூடிய ஒரு யோக வாரமாக இந்த வாரம் மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அடுத்த வாரம் முழுக்க அப்படியே விலக போகுது. அடுத்த வருஷம் 7 சனி முழுமையாக விலக போகுது. அப்போ அந்த 7 சனி முழுமையாக விலகுதுன்னா அதுக்கு முன்னாடியே சில பல நல்ல வேலைகளை அவர் செய்யணும் இல்லையா?
அந்த மாதிரியான அமைப்புகள் வாய்ப்புகள் போன்றவைகள் நல்லா வரும். தொழில் நல்லா இருக்கும், தொட்டது துலங்கும், ஒரு நல்ல விதமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும், கையில் காசு கிடைக்கும், அடுத்தவங்ககிட்ட கேட்க தேவையில்லாத அளவிற்கே ஓரளவுக்கு கையில் காசு வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே பெரிய அளவில் சோதனைகள்லாம் இருக்காதுங்க. முயற்சிகள் உங்களுக்கு பலிக்கக்கூடிய தன்மைகள் 2022, 21 மாதிரி சோதனைகள்லாம் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு கிடையாது. அடுத்த வருஷத்துலேருந்து டேக் ஆஃப் ஆக போகுது வண்டி, ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஜும்முன்னு மேலே போக போகிறீங்க. அப்போ நல்ல உயரத்திற்கு போகக்கூடிய அமைப்புகளுக்கான வாய்ப்புகள் இந்த வருட இறுதியிலேயே உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதால் நல்ல அமைப்புகள், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது வேலை தொழில் அமைப்புகள் இருக்கும். படிக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு எதிர்கால முன்னேற்றம் நன்றாக இருக்கும். எதை படிக்கலாம்ன்றதில் ஒரு தெளிவு இருக்கும். எங்கே யாரை என்ன, சில புதிய நட்புகள் இருக்கும். காதல் வரக்கூடிய வாரமாக இருக்கும். ஏற்கனவே பிரேக்கப்பான காதல் புதுசாக அப்படியே கிளம்பும். அதே காதல் தான் வரும்னு சொல்ல மாட்டேன், புதுசாக இன்னொரு காதல் வரும். இப்போ தான் காதலுக்கு பஞ்சமே இல்லையே, 1க்கு 2, 1க்கு 4 என்கின்ற அமைப்பு. கல்யாணமே 1க்கு 3 அமைஞ்சிக்கிட்டு போது காதலுக்கு என்ன குறைச்சல்? ஆகவே இளைய பருவத்தினருக்கு சந்தோஷ செய்திகள், சந்தோஷ அறிமுகங்கள் போன்றவைகள் கண்டிப்பாக இந்த வாரம் உண்டு. 9, 10, 11ஆம் இடங்கள் என்பது நல்ல விதமான அமைப்புகள், சந்திரனுடைய இயக்கம் சார்ந்தது என்பதனால தோல்விகள் எதுவுமே இல்லாமல் வெற்றிகள் மட்டுமே இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. மகர ராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத ஒரு நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த நவம்பர் 25 முதல் டிசம்பர் 1ஆம் தேதியிலான யோக வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஆரம்பத்திலேயே இது வரும், சந்திராஷ்டமம் வரும். கும்பராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை காலையில் அதிகாலையில் வாரம் ஆரம்பிக்கும் போதே சந்திராஷ்டமமாக தான் ஆரம்பிக்குது. அதாவது நவம்பர் 25ஆம் தேதி அதிகாலை 5:02 இருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். புதன்கிழமை சாயந்தரம் 6:07 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். 25ஆம் தேதி முழுக்க சந்திராஷ்டமம், 26ஆம் தேதி முழுக்க சந்திராஷ்டமம், 27ஆம் தேதி சாயந்தரம் 6:07 வரைக்கும். கிட்டத்தட்ட 2 நாள்ன்றது 3 நாள் வரைக்குமே இப்போ சந்திராஷ்டமம் வரும். சந்திராஷ்டமம் 2 நாள் மட்டும் இருக்கும், 2 நாள் மட்டும் 2.25 நாள் மட்டும் இருக்கும்ன்றதெல்லாம் சொல்ல முடியாது. அது கொஞ்சம் முன்ன பின்ன வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆக திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த 3 நாளும் அப்படியே வாயுகு எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி கவனமாக, பொறுமையாக, நிதானமாக, ஏதாவது வாயில தான் கொடுத்து ஏதாவது சிக்கல் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு சந்திரன் 8ல் இப்போ மறையிறது என்பது ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் குருவின் பார்வையில் அவர் இருக்கிறார் தான், அமாவாசை அமைப்பில் இருக்கிறாரே. குருவின் பார்வையில் இருந்தாலும் கூட அவர் அமாவாசை அமைப்பில் இருப்பது ஒரு மாதிரியான சிக்கல்களை பண தேவையில், வீட்டு தேவையில் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆகவே திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்களும் முக்கியமான முடிவுகள் எதையுமே கும்பராசிக்காரர்கள் எடுக்கக்கூடாது. எதுக்கும் அப்பா அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு, பெரியவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு சொல்லலாம் அப்படின்ட்டு தனித்து முடிவு எடுக்கிறத தள்ளி வைங்க. காசு பண்ண விஷயத்தில் கவனமாக இருங்க. ஓடிபி சொல்லிடாதீங்க. அதுவும் இப்போ ரொம்ப பெரிய சீட்டிங்கெல்லாம் இப்போ சைபர் கிரைம் வருது. ஃபோனை எடுத்தாலே, ஃபோனை திறந்தாலே அதை அழுத்து, இதை அழுத்து, அந்த லிங்க் அழுத்து, இந்த லிங்க் அழுத்து, இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருங்கள். சற்று 3 நாட்களில் ஏமாந்துருவீங்க. பண வரவுகள், பண இழப்புகள்லாம் வரும். ஆகவே பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. பேச்சு விஷயத்தில் அதை விட கவனமாக இருங்க. பேச்சில் ஏதாவது ஒருத்தரை பகைச்சிக்கிறது, நட்புகள், உறவுகள் போன்றவைகளை விரோதித்துக் கொள்வது போன்ற அமைப்புகள் வாரத்தின் 3 நாட்கள் கண்டிப்பாக முதல் 3 நாட்கள் உண்டு. அதற்கு பிறகு 4 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் 9, 10ஆம் இடத்துல வராரு, 10ஆம் இடத்துல பரிவர்த்தனை ஆகிறாரு, 10ஆம் இடத்துல குருவின் பார்வையிலே இருக்கிறாரு. ஆக வாரத்தின் 3 நாட்கள் மட்டும் ஏதாவது ஒரு நிலையில் கஷ்டத்தை கொடுத்து, பிற்பகுதி 4 நாட்கள் பரவாயில்லைங்க, லாஸ் எல்லாம் ஆகலைங்க, அப்படி ஆகலைங்க, இப்படி ஆகலைங்க, எதையும் சமாளிச்சுட்டேங்க என்கின்ற மாதிரியாகத்தான் இருக்கும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் இல்லை. ஜென்மச்சனி முடிய போது, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் ஜென்மச்சனி முடியுது உங்களுக்கு. ஆகவே ஜென்மச்சனி முடிவதால் ஏதேனும் நல்லவைகள் ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான, முன்னேற்றமான, வாரத்தின் பிற்பகுதி 4 நாட்கள் நன்றாக இருக்கக்கூடிய யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது நவம்பர் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் 1ஆம் தேதியிலான இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை வரைக்கும் கூட வரும் சந்திராஷ்டமம். வாரத்தில் முதல் 3 நாள் நல்லா தான் இருக்குது. திங்கள், செவ்வாய், புதன் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் புதன்கிழமை சாயந்தரம் 6:07 சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஆரம்பிக்குது. அதாவது 27ஆம் தேதி மாலை 6:07 சனிக்கிழமை காலையில் 6 மணி வரைக்கும், 6:03. புதன்கிழமை நைட்டு விட்டுருங்க. அப்போ வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளும் முழுமையாக சந்திராஷ்டமம் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு. ஆக வாரத்தின் நடுப்பகுதியில் சந்திராஷ்டம அமைப்புகள் ஏதாவது ஒரு நிலையில் தொல்லையைத்தான் கொடுக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் கடுமையான அமைப்பில் தேய்பிரை அமைப்பாக அவர் இருக்கிறாரா. அப்போ தேய்பிரை அமைப்பில் போய் அவர்
குருவின் பார்வையிலே இல்லாமல் வெறும் சுக்கிரன் வீட்டில் தான் அவர் மறைகிறாரு. ஆக மனசு கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஆக வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்களும் முக்கிய முடிவுகள் எதையும் எடுப்பதை அப்படியே தவிர்க்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்கு. ஏதாவது செலவு எதனா வரும், சோஷியல் மீடியாவில் கெட்ட பேர் வரும், சும்மா அதை ஷேர் பண்ணேன் இதை ஷேர் பண்ணேன் அந்த போஸ்டிங் போட்டேன், எல்லாமே ஃபேக் ஐடின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொம்பளை பேரில் இருக்கிறவங்கெல்லாம் முக்கால்வாசி பேர் வெறும் ஆம்பளைங்க தான். சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், நிறைய பேர் ஃபேக் ஐடின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அந்த 2 நாள் பாக்கெட் விஷயத்தில், பண விஷயத்தில், விரைய விஷயத்தில், செலவுகள் விஷயத்தில், குடும்பத்தில் பேசுகிற விஷயத்தில் ஒரு புதிய விஷயம் ஆரம்பிக்கவே கூடாது, தொழில் ஆரம்பிக்கக்கூடாது, எதுவுமே புதுசாக ஒன்று செய்யக்கூடாது. எல்லாவற்றிலும் நாக்கை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய, வாக்கை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த நடுப்பகுதி நாட்கள் அமைஞ்சிருக்கு. ஆனால் வாரத்தின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்து நல்லா இருக்கிறாரு. கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். புதன்கிழமை வரைக்குமே புருஷன் முன்னாடி வெளியில் சேர்ந்து போகிறது அல்லது காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருப்பது, ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பது, நட்புகள் உறவுகள் போன்றவைகள் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே வாரத்தின் ஆரம்ப 3 நாட்களில் நல்லாவே இருக்கும். வேலையில் கூட கொஞ்சம் பேர் எடுக்க முடியும். வேலையில் மேலதிகாரிகள் போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் நல்லாவே பேர் எடுப்பீங்க. எதிலும் ஒரு நிம்மதிகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். வாரத்தில் 3 நாளில் பண வரவு வரும். ஆனால் அந்த 3 நாளில் வர்ற காசுக்கு பின்னாடி 2 நாள் சந்திராஷ்டம நாளில் செலவு பண்ணிக்கிட்டு தெரியாதீங்க, செலவு போயிடும். ஆகவே ஏமாந்து விடுற தன்மைகள் தான் வார கடைசியில் இருக்குது. எதிலையும் கவனமாக நிதானமாக உஷாராக இருக்க வேண்டிய ஒரு நல்ல வாரமாகவே வாரத்தின் நடுப்பகுதி நாட்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்கு உண்டு. அப்படி ஒன்றும் சோதனைகள் இருக்காதுங்க. நல்ல வாரம் தான் இந்த வாரம்.